இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தருளும். ஆண்டவரே, அதற்கூடாய் நாங்கள் உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். இவை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஆமீன். நாங்கள் இன்னும் 10 கட்டளை குறித்ததான பாடத்திட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். 7வது பாடத்திட்டத்தில் இருக்கின்றோம். இதை ஜெபத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் தேவன் தன்னுடைய மக்களுக்கு இந்த 10 கட்டளை கொடுத்த நோக்கத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாயிருக்கிறபடினால் வேதாம் இதை குறித்து எங்களுக்கு சாட்சி கொடுக்கின்றது. 1000 வருடங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் சட்டத்திட்டங்களாயிருக்கின்றது. இது சட்டத்திட்டங்கள் மாத்திரமல்ல, இது சதாகால உடன்படிக்கையோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. இது உடன்படிக்கையோடு தொடர்புடையதா இருக்குது. அது மாத்திரமல்ல, எங்கள் அனைவரையும் இணைக்கிற ஒன்றாய் இருக்கின்றது. ஆக 3வது கட்டளையை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். தேவனுடைய நாமத்தை வீணாய் வணங்காதிருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளை. உண்மையாகவே 3வது கட்டளையிலே கூறப்படுகிற காரியம் என்ன என்று பார்க்கலாம். தேவனுடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்பாயாக. யாத்திரம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த கட்டளையை மக்களுக்கு தேவன் பேசுகிறார். அதே போல உபாகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அங்கே கானான் தேசத்தை அங்கே அண்மித்து இருக்கும் பொழுது தேவன் இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? தேவனுடைய நாமம் அதாவது தேவன், அதாவது த லார்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். தேவனுடைய நாமம் என்கின்ற அந்த நாமத்தினால் அடங்கி இருக்கிறதான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாயிருக்கின்றது. ஒரு நாமம் அது தேவைப்படுவது யாதெனில் அந்த நாமத்தோடு தொடர்புடைய அந்த நபருடைய செயல்பாடுகள் முக்கியமானவைகள் என்றபடியினால், உதாரணமாக ஆபிரகாம் லிங்கன் என்கிற மனிதனை நாங்கள் கண்டது கிடையாது. ஆனால் சரித்திரத்திலே அந்த நபர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவனுடைய பெயரானது அவனோடு தொடர்புடைய சகல சம்பவங்களையும் அது தொடர்பு படுத்துகின்றதாய் இருக்கின்றது. உலக வரலாற்றிலே அவன் வாழ்ந்திருக்கிறான் என்கின்றதை அவனுடைய பெயர் குறிப்பிட்டு காட்டுகின்றது. தேவனுடைய நாமமும் அவருடைய நிலைப்பாட்டை அது ஸ்திரப்படுத்தி காட்டுகின்றது. அனைத்து நாமங்களும் அந்த நாமத்தோடு தொடர்புடைய நபருடைய சுபாவங்கள், கிரியைகள் எவ்வாறாக செயல்பட்டார்கள் என்பதை குறித்து அது காண்பிக்கின்றது. ஆகவேதான் தேவனுடைய நாமமானது அவருடைய தெய்வீக சுபாவத்தோடும் சதா காலங்களும் நிலைத்திருக்கிற அவருடைய தன்மையை குறித்து எங்களுக்கு காண்பிக்கின்றது. எபிரேய மொழியிலே அவருடைய நாமத்திற்கு யாவே என்று அங்கு கூறப்படுகின்றது. யெகோவா என்ற நாமத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் இருக்கின்ற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கின்றது. அதாவது உன்னதமான தேவனுடைய ஸ்திர நிலைப்பாட்டை அது காண்பிக்கின்றது. இது இஸ்ரவேலருடைய தேவன் என்பதை காண்பிப்பதோடு கூட மற்ற ஏனைய தெய்வங்களுக்கு வேறுபட்டவர், இவர் வேறுபட்டவர் என்பதை இது காண்பிக்கின்றது. அவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை இதை அச்சிட்டு இல்லாவிட்டால் இதை எழுதும் பொழுது, ஒரு ஒழுங்கு சீரமைக்கும் பொழுது, இந்த நாமம் அவர்கள் காணும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த ஒழுங்கு அமைக்கின்ற காரியங்களை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் அவர்கள் அமைதியாய் இருப்பார்களாம். இந்த தேவனுடைய நாமம் வருகிற இடத்தை அவர்கள் உச்சரிப்பது இல்லையாம். ஏனென்றால் நாங்கள் உச்சரித்தாலும் அவர்கள் தேவனுடைய நாமம் வரும்பொழுது அந்த நாமத்தை உச்சரிப்பதில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை கொடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை அவர்கள்
கனப்படுத்துகின்றார்கள். அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு கூட அவர்கள் அங்கே பயப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்திய விதம் அவ்வாறாகத்தான். தேவனுடைய வார்த்தையிலே அநேக இடங்களிலே தேவனுடைய நாமம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக 6823 தடவைகள் வேதாகமத்திலே தேவனுடைய நாமம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், தேவனுடைய நாமமானது முதலாவதாக வேதாகமத்திலே காண்பிக்கப்படுகின்ற இடம் எந்த இடம் என்று பார்க்கலாம். அப்படி இல்லாவிட்டால் தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற குறிப்பிட்டு காண்பிக்கின்ற முதலாவது இடம் எந்த இடத்தில் இருக்குது என்று நாங்கள் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே அங்கே முச்செடியிலே எரிகிற அக்கினி கூடாக மோசேக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவமானது முச்செடி கூடாக தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. இஸ்ரவேலர்களை ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே கூடாக அடிமத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வனாந்தரத்தின் வழியாக அழைத்து செல்வதற்காக தேவன் ஏற்படுத்திய இந்த சந்தர்ப்பமாயிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே மோசேக்கோ தன்னை குறித்து சுய பரிதாபம் அங்கே காணப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தொடர்ச்சியாக அவன் கேட்டிருந்த விடயம் என்னவென்றால் தேவனுடைய நாமத்தை குறித்து. அப்பொழுது தேவன் அவனை பார்த்து கூறுகிறார், நான் உன்னை வழிநடத்துவது மாத்திரமல்ல, பயன்படுத்துவது மாத்திரமல்ல, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். ஆனாலும் உண்மையாக மோசே மக்களை வழிநடத்துவதை குறித்து அவன் சிந்தித்தான். அப்பொழுது தேவன் இவை அனைத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே மக்களை குறித்து அவனுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அவன் போய் பேசும்பொழுது அவர்கள் கேட்பார்களோ, தேவன் எந்த தேவன் என்று அவர்கள் கேட்பார்களே என்று அவன் பயந்தான். ஆகவே நாம் பார்க்கின்றோம், யாத்ரா 3வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. யாத்ராம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனுடைய கேள்வியானது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரியது. அவர்களில் புரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு தேவனை புரிந்து கொள்வதற்கு அங்கு ரொம்ப கடினமாய் இருந்தபடியினால், எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். நீங்க இவ்வளவுதான் விசுவாசமாய் நாங்கள் இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே, காரணம் என்றால் தேவனை பிதா என்று மாத்திரம் நாங்கள் கூப்பிடுவது போதுமானது அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக அநேக நாமங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு தேவை என்னவாயிருக்கிறது? இன்னும் தேவனை அறிந்து கொள்வது எங்களுக்கு தேவையாயிருக்கின்றது. மோசே தேவனை சந்தித்த பொழுது அவன் கூறிய காரியம், உம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லும் என்று அவன் கூறுகிறான். அவருடைய நாமம் என்ன? அதுதான் இன்றைய பாடத்திட்டத்தின் தலைப்பாகவும் காணப்படுகின்றது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எவ்வாறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்பதுதான். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய இருந்ததான சுபாவமாய் காணப்பட்டது. விசேஷமாக எகிப்திலே இருந்ததான தெய்வங்களுடைய சுபாவங்களை குறித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் இந்த தெய்வங்களை நோக்கி பார்த்தார்கள். ஏனென்றால் 430 வருஷம் அந்த தேசத்திலே இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மோசேயோ பார்வோனுடைய வீட்டிலே உயர்தரமான கல்வியை கற்றுக்கொண்ட ஒருவனாக இருந்தான். அவன் அநேக தெய்வங்களையும் அறிந்திருந்தான், அந்த தெய்வங்களுடைய நாமங்களையும் அவன் அறிந்திருந்தான். ஆக இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த அளவுக்கு யாவே தேவனை குறித்து அறிந்து கொள்கிற காரியத்திலே ஆர்வம் இருந்திருக்க கூடும். ஆகவே எகிப்திலே இருந்துதான இந்த அநேக தெய்வங்களை இஸ்ரவேல் மக்கள், அதாவது இந்த பொய்யான தெய்வங்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த எல்லா தெய்வங்களுக்கும் அங்கே பெயர்கள் இருந்தன. உதாரணமாக முதலை தெய்வம் அங்கே எகிப்திலேயே பயங்கரமான தெய்வமாக எகிப்தியர்கள் கருதினார்கள். இன்னொரு தெய்வம் தான் அந்த டொக். அந்த தெய்வமானது ஆவிக்குரிய ரீதியாகவும் அங்கே சர்வத்துக்கும் அங்கே காரியங்களை பயங்கரமாய் செய்யக்கூடிய காரியம் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். ஆனபடியால் தான்
தங்கள் ஜனங்களோடு தொடர்புடைய தேவனுடைய நாமத்தை மோசே அறிந்து கொள்வது அவசியமாயிருந்தது. அங்கிருந்த எல்லா தெய்வங்களுக்கும் நாமங்கள் இருந்தது. ஆகவே நம்முடைய இந்த தேவனுக்கும் நாமம் அவசியமாயிருந்தது. காரணம், அந்த தெய்வங்களிலிருந்து வேறுபட்டவராக தேவனை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கென்று அங்கே சிறந்த ஒரு நாமம் அங்கே தேவைப்பட்டிருந்தது. கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் இதை குறித்து அவருடைய ஒரு கருத்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய நாமம் ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை அவர்கள் நமக்கு காண்பிக்கின்றார்கள். தேவனுடைய நாமம் எதற்கு அவசியமா இருக்குது? பாவமானது உலகத்திலே பாவம் உட்பிரவேசித்தது நிமித்தம். ஆகவே இந்த உலகத்துக்கு தேவனுடைய நாமம் அவசியமாய் இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் உண்மையான பொய்யான தெய்வம் யார் என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே வேதாகம் முழுவதும் தேவன் தன்னை நாமங்களுக்கூடாக தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். உங்களுடைய நாமம் என்ன என்று மோசே எந்த இடத்துல வைத்து அங்கே கேட்கின்றான். அதற்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு முன்பதாக தேவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு உடைந்திருக்க கூடும், நாம் இதை குறித்து நாம் அர்த்த விளக்கப்படுத்திக் கொள்வோம். நாம் எங்களுடைய பெற்றோரை எவ்வாறாக அறிந்து கொள்கின்றோம்? மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரித்து எங்களுடைய பெற்றாரை பெயர்கள் கூடாகவா நாங்கள் அறிந்து கொள்கின்றோம்? மிருகங்களைப் போல முகர்ந்து இல்லாவட்டால் வாசனையை பார்த்து அங்கே தொட்டு அப்படியாகவா நாங்கள் எங்களுடைய பெற்றாரை அறிந்து கொள்கின்றோம்? ஒரு பிள்ளை தவழ்ந்து வந்து தன்னுடைய தாயினத்தில் நீ என்னுடைய தாயா என்று கேட்டால் ஆம் என்று சொன்னால் ஆம், அப்படி என்றால் நீதான் என்னுடைய தாய் என்று அந்த பிள்ளை புரிந்து கொள்ளுமா? இன்று யாரும் அப்படி தன்னுடைய தாயை யாரும் புரிந்து கொள்வதில்லை இல்லை தானே? பெற்றார்களும் பிள்ளைகளை பெயர் கூடாகவா அறிந்து கொள்கின்றார்கள்? இல்லை. பெற்றோர் பிள்ளைகளை பெயரிலே அல்ல அவர்கள் புரிந்து கொள்வது. உதாரணமாக உங்களுடைய தகப்பனின் பெயர் பீரிஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் 40 வருடம் கழித்து அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அங்கே கூறுவீர்கள் என்னுடைய தகப்பன் பெயர் பீரிஸ் என்று சொல்லி. அதே போல இன்னொரு நபர் அங்கே பீரிஸ் என்ற பெயரில் உள்ளவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அந்த நபரை பார்த்து நீங்கள் சொல்லுவீர்களா, நீர் என்னுடைய தகப்பன் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? ஒரே நாமம் உடையவராய் இருந்தாலும் ஒரே தகப்பனாய் இருக்க முடியாது தானே? ஏனென்று சொன்னால் எங்களுடைய தகப்பனை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய நடத்தையிலே, அவருடைய சுபாவத்திலே, அவருடைய கிரியிலே, அவருடைய காரியங்களை நாங்கள் நன்றாக புரிந்து அறிந்திருக்கிறோம். பிரச்சனை இன்றைக்கு என்னவென்று சொன்னால் உங்களுடைய உண்மையான தேவனை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் தேவனே என்று சொன்னாலும் வேதாகமும் என்ன கூறுகின்றது? வேதம் என்ன கூறுகிறது? என்னை போல நீங்கள் மாறுங்கள், என்னுடைய இருதயத்துக்கு ஒத்ததாக மாறுங்கள் என்பதே தேவனுடைய வாஞ்சையாயிருக்கின்றது. என்னை பின்பற்றி வாருங்கள், என்னுடைய தெய்வீக சுபாவத்தோடு தொடர்பு உடையவர்களாய் மாறுங்கள் என்பதுதான். நீங்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் வேதாகமத்துக்கூடாக. இதை குறித்து தேவனுடைய நாமத்தை குறித்து எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அநேக இடங்களிலே நாங்கள் தவறு செய்யும்போது தேவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது அல்லவா? அங்கே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே 5வது 6வது வசனத்திலே பார்க்கின்றோம். அநேக கர்த்தர்கள் உண்டாய் இருந்தாலும் நமக்கு ஒரே தேவன் மாத்திரம் உண்டு என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில அநேக தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரே தேவன் தான் இருக்கின்றார். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கின்றோம். நீங்கள் ஒரு நகரத்துக்கு போகும்போது அநேக தாய்மார்களை காண்பீர்கள். நீங்கள் அவர்கள் தாய்மார்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டாலும் உங்களை பெற்றெடுத்த தாயை மாத்திரமே நீங்கள் உண்மையாக அங்கே தாய் என்று உங்களால் கூற முடியும். ஒரு தாய் தன் பிள்ளையை அடித்தாலும் அங்கே திட்டினாலும் அந்த பிள்ளை அந்த தாயுடைய மடியிலே அங்கே வந்திருக்கும், விளையாடும், நல்ல உறவை அது வைத்துக் கொள்ளும். சில பிள்ளைகளை தாய்மார்கள் அங்கே தண்டிப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் வேறொரு தாயை தேடி போவது கிடையாது. ஆகவே மோசே உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது உன்னுடைய பேரை எனக்கு சொல்லும் என்று சொல்வதற்கு அர்த்தமாயிருக்கின்றது. தேவன் தான் எங்களுடைய பிதாவாயிருக்கிறார், அவர்தான் நம்மை படைத்தார், உருவாக்கினார் என்று வேதாகம் நமக்கு காண்பிக்கின்றது. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார்.
நமக்கு பிறப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவை பார்த்து கேட்கிறோம், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பிதாவானவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுப்பார் என்று சொல்லி? அவர் கூறுவார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ என்னை போல இருக்கிறாய், என்னுடைய உருவத்தில் இருக்கிறாய், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று கூறுவார். இதுதான் எங்களுடைய தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மையான சுபாவம். ஆகவே நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்ல முடியாது. ஆக நான் உம்மை தகப்பன் என்று கூப்பிடுகிறேன். ஒரு பிள்ளை தகனுடைய தகப்பனுடைய பண பின்னணியிலே காரியங்களை பார்க்காமல் அங்கே என்னுடைய பெயர் என்னென்று கேட்பார்களா? இல்லை. எந்த ஒரு தகப்பனும் பிள்ளைகளை பார்த்து அப்படி கேட்பதில்லை. ஆக நாம் அவருடைய நாமத்தை கூறி அவருடைய நாமத்தை கூறும் பொழுது உம்முடைய நாமம் என்னவென்று நாங்கள் கேட்கிறோம். ஆக தேவன் யாருடைய பிதா? மோசேக்கு தன்னை யார் என்று அவர் கூறினார். ஆகவே நான் இருக்கிறவனமாகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு கூறுகிறார், நான் யாவே என்று சொல்லி. அதாவது நான் இருக்கிறவராயிருக்கிறேன். ஆகவே யார் என்று கேட்கும் பொழுது நான் தான் என்று சொன்னால் அது பதிலாகி விடுமா? தேவன் மோசேக்கு சொன்ன அந்த ரகசியம், ஆழமான அந்த பெயர் என்ன? அந்த அறிக்கை பேசும் பொழுது அங்கே நெருக்கமான தொடர்புடைய நபருக்குத்தான் அங்கே கூறுகிறார். உதாரணமாக ஒரு தகப்பன் அங்கே போன் பண்ணி, நான் தோமஸ் பீரிஸ் என்று அங்கே போன் மூலமாக சொல்லுவாரான கீழ், அப்படி அல்ல. அவர் என்ன சொல்வார்? இதோ நான் தான் பேசுகிறேன் என்று கூறுவார். அப்படி என்றால் நீங்கள் அதற்கூடாக நீங்கள் தகப்பனை அறிந்து கொள்வீர்கள். இதற்கூட மோசே இடத்துல இதோ நான் தான் என்று அங்கே கூறுகிறார். ஆகவே இந்த நாமத்தினுடைய ஆழத்தை இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய பெருமதியை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நீ புறப்படு என்று அங்கு தேவன் கூறுகின்றார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய நாமத்தில் இருக்கிற ஆழத்தையும் அதனுடைய சத்தியத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அதே போல அவர்கள் தேவனை குறித்து இருந்த தவறான விசுவாசங்களை கைவிடுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாயிருக்கவில்லை. தேவன் தன்னை குறித்து அறிந்திருப்பதை அவர் விரும்பியிருந்தார். அப்படிப்பட்ட குணம் இருந்தபடினால்தான் தேவன் மோசேக்கு இவ்வாறாக கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் வீழ்ந்து போன இந்த பாவ சுபாவத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். அவருடைய நாமம் யாவே. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14-15. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரத்தோட சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தேவன் இருக்கிறவனமாகவே இருக்கிறார். வேறு ஒரு நாமங்கள் அவருக்கு கிடையாது, வேறு நாமங்கள் கிடையாது. எங்களுடைய உறவு அவரோடு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு தகப்பனாகவே இருந்து அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு தேவன் கூறுகிறார், நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்பதாக. யாவையாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் உண்மையான பிதாவை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் இதற்கூடாக. அப்படி என்றால் இந்த நாமம் சாதாரணமாக பேசாமல் இருப்பது எப்படி? இந்த நாமத்தை சாதாரணமாக பேசாமல். ஆகவே இந்த கட்டளையினுடைய அர்த்தத்தை குறித்து அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். தேவனுடைய முக்கோண ரீதியிலே நாங்கள் அதை பார்க்கும்போது யெகோவா நாமம் என்கிற காரியத்தை பார்க்கும் பட்சத்தில் நாங்கள் பார்த்தோம், இந்த கட்டளை கூடாக அந்த வெளிப்பாடுகளை நாம் இதில் பார்க்கிறோம் என்று பார்த்தோம். தேவன் நம்மை குறித்து தொடர்ந்தும் சிந்திக்கின்றார். அதே போல் நாம் அப்பா பிதாவா அவர் நமக்கு இருக்கின்றார். ஆகவே நாங்கள் மீண்டும் எங்கள் இருதயத்தை திறந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய சத்தியம் நமக்குள் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கூடாக இந்த 3வது கட்டளையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு, அதனுடைய ஆழமாக கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்காக, என் ஆவிக்குரிய எகிப்திலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு நீர் எங்களை, ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர்.
உம்முடைய நாமத்தை தவறாய் நாங்கள் புரிந்திருந்தோம். இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே வந்து உண்மையான தொடர்பை ஏற்படுத்தி ஆண்டவரே நீர் யார் என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக எல்லா சந்தர்ப்பங்களும் உடைய வாழ்க்கை அது எங்களுடைய வாழ்க்கை அதை தொடர்புபடுத்தி உண்மையான தெய்வமாக உண்மையை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை குறித்தும் நாமத்தை குறித்தும் இந்த யாவே என்கிற நாமம் எங்களுடைய பிதா என்கிறதை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்வதற்கு, அதை சிந்திப்பதற்கு, இந்த தொடர்பை இன்னும் அதிகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். ஆமென்.